வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா மகிழ்ச்சியா, சூப்பர். ஆனந்தமா, சந்தோஷமா, அற்புதமா, ஹாப்பியா இருக்கும். அப்படி ரெண்டு கண்ணு கை கால் மூக்கு அப்படியோட தான் இருக்கும். ஏன் சார் ஒரு ஆரம்பமே இப்படி நீங்க போட்டு கவுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? ஸ்டார்ட் வித் அன்பு பிரதர். ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்க எவ்வளவு சந்தோஷம் இந்த படத்துல நடிச்சதுக்கு? ரொம்ப சந்தோஷம். படம் வேறு வர 10ஆம் தேதி தேட்டருக்கு ரிலீஸ் வருது. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் கும்பலோடு நடிச்சிருக்கோம், பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம். ரொம்ப சந்தோஷம் போச்சு ஷூட்டிங். ஸோ சந்தோஷமாக ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் மக்களும் பார்த்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பருங்க. ஸோ நல்லா பேசி திடீர்னு சூர்யா சார் வாய்ஸ் எடுத்துட்டாரு. ஏன் ஐயோ டக்குன்னு ஆக்டர் சூர்யா வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மீனா நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு தேங்க் பண்ணணும். என்ன டிரெக்டர் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆமாம் 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 அவர், அப்புறம் கடவுளுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது, மற்றவங்களுக்குலாம் வேணாமா? எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீ நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளோ சந்தோஷம்? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீ. ஸோ தந்த்ரா மூவியில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் த்ரூ அவுட் செகண்ட் ஆஃப். ஓகேங்களா. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் டைரக்டர் சார் வேதமணி. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீகல் ரவி, மனோபாலன், சுவாமிநாதன் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் நம்மக்கிட்ட இப்போ மனோபாலன் சார் இல்லை. ஸோ அவங்க ஃபேமிலி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே சசி சார் நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு கெட்டப் இருக்குங்க, யங்கும் யூத்தும் இருக்குது, கொஞ்சம் ஓல்டேஜ் இருக்குது. ஓகே. அன்புவோடைய பேரோடைய ஃபாதராக நடிச்சிருக்கிறேன் நான். அவருடைய ஜோடி பேரோட என் மகளை வந்து அவர் தான் லவ் பண்ணுறாரு. சார் டிரெக்டர் சார் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பேசி முடிக்கிறப்ப ஒரு கிராட்டிடியூடோட ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அது வந்து இவங்க எல்லாருடைய லவ் உங்கள் மேலே எவ்வளோ இருக்குன்றது வந்து காட்டுது. அது வச்சு செய்கிறாங்கங்க நீங்கள் இதை பார்த்தீங்களா? உண்மையாலுமே அந்த அந்த தொழில் பக்தி யாருக்காவது இருந்துச்சு? 3 திட்டம் போட்டு வந்து இப்போ கலாய்க்குதுங்க. திட்டம் போட்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு வந்து அப்போ வந்து படத்தில் அவ்வளோ நாள் ஷூட்டிங்கில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிக்டாக இருந்ததால் அதிகங்களா பயம் இல்லை. அது ஒன்று சொல்லிச்சா மிச்சம் 2 பேரையும் கேட்டுப்பாரு. நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது அவர் சொல்கிறேன் என்ன டேரக்டர்னு போட்டுருங்க அப்படின்னாரு. சரி நாங்களும் சரி ஓகே வாங்க. இப்படி ஒரு நரேஷனை நான் கேள்விப்பட்டது வந்து ப்ரொடியூசர் கம் டேரக்டர் ஆக்சுவலி. அப்படியா? கதை கையில் வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சோலி ஒட்டி போடுவாங்கல்ல, வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்ற அந்த மாதிரியா? எனக்கு தெரிஞ்ச இந்த ஆக்ஷன் கட்டெல்லாம் நீங்க அவர் சொல்லுவீங்களா? சத்தியமா எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் கேள்விப்பட்டேன். அப்ப அதுவா நீங்க சொல்வீங்களா சார்? சொல்ல மாட்டாங்க. சில டைம் எனக்கு வேலை இருந்துச்சுன்னா அவங்களே சொல்லி இதான் சீனு, நடிச்சுக்கிட்டு இருங்க வந்துடுறேன் நடிச்சிட்டு இருங்க வந்துடுறேன். ஓகே. எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்கணும்னு விருப்பப்படுறேன் நானே. இருந்துச்சுன்னா எங்களுக்கு அப்புறமா போட்டு காட்டுங்க. கண்டிப்பா. ஓகே. ஸோ அடுத்ததா சாம்ஸ் என்கிற ஜாவா சுந்தரேசன். எஸ், பேர் மாற்றம். ஃபர்ஸ்ட் அது ஏன் அந்த பேர் மாற்றம் திடீர்னு? டொனால்ட் ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுவேன்னு சொல்லிட்டாரு, அதனால பேர் மாற்றிருக்கேன். ஜாவான் இருக்கு ப்ரோக்ராம்ல வச்சு ஏதாவது அமெரிக்கா லெவலில் சதி திட்டம் தீட்டிட போறாங்க. சரி, அந்த டைட்டில் ஒரு ஹீரோவா படம் நடிக்கிறாருன்னு பார்த்தா அந்த டைட்டிலே லைஃபுக்கான நேமா மாத்திக்கிட்டாரு. என்னன்னா என்னுடைய ஒரிஜினல் பேர் சுவாமிநாதன் தான். அதை தான் தனித்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சாம்ஸ்னு வச்சேன். அப்படியா? அதை விட அது வந்து ஹிந்தி திணிப்பு மாதிரி ஆயிடுச்சு. எடுத்துக்கவே முடியல. எதையுமே திணிச்சா அது சரி இருக்காது. இந்த ஜாவா சுந்தரேசன் கேரக்டர் சிம்புத்தேவன் சார் கொடுத்தது பயங்கர பாப்புலர், வைரல். அப்புறம் மீம்ஸ் கிரியேட்டர்லாம் வச்சு பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. அதை வச்சு இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ போகிற இடத்துலலாம் என்ன ஜாவா சுந்தரேசன் அன்போட மக்கள் அழைக்கும் போது மக்கள் விருப்பமே மகேசனின் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டேன். ஜாவா சுந்தரேசன் என்று இன்று முதல் அன்போடு அழைக்கப்படுவாய்னு மாத்திட்டீங்க நீங்க அழகா. மாத்தணும்னு இன்ட்ரிக்கு வந்துட்டோம் இங்க. ஓகே. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அன்புட்டேந்து ஆரம்பிங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கை வந்து எவ்வளோ ஹாப்பியாக பண்ணாங்க, எவ்வளோ டெடிகேஷனோட பண்ணாங்க, என்னெல்லாம் பிடிச்சிச்சு உங்களுக்கு? சொல்றதை வச்சு அடுத்த படம் வரணும், அது மாதிரி சொல்லணும், அப்புறம் வெளியே வரணும். இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா என்னோட படத்தில் வந்து குடிக்கிற சீன் வரும். நம்ம என்ன கீழே போடுவோம், குடியை கெடுக்கணும். அது மாதிரி வேணா ஒன்று கீழே ஏதாவது ஒரு கேப்ஷன் போட்டுக்கிங்க, நம்ம ஆரம்பிப்போம். என்ன கேப்ஷன் போடணும்னு சொல்லி நான் சொல்லுவதெல்லாம். பட் நான் அவர்கிட்ட போய் பேசினப்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தார். எந்த ஒரு பந்தாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ பார்த்த மாரியே தான் கேஷுவலாக இருந்தப்பல அவங்கள்ட்ட பேசுகிறப்ப எனக்கு அப்போயே பிடிச்சிச்சு. பட் நான் சொன்ன கதை பிடிச்சதா என்னன்னு அப்போ எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு அது புதுசாக. அப்போ அவர் ஆல்ரெடி 3 படம் ஏதோ பண்ணியிருந்தாப்புல. ஸோ என்ன பார்க்குறப்ப நான் தானே புதுசு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் கதை சொல்லிட்டு வந்தேன் எப்படி இல்லைன்னு. அப்புறம் வெளியில் வரப்போ அவங்க அப்பாவும் வந்தாங்க. அப்போ தான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ யார் டைரக்ட் பண்ணா படத்தை அப்படின்னு. ஓகே ஓகேவா? ஸோ அப்படி ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் இப்படி தாங்க இருந்துச்சு. ஓகே. இப்போ என்னன்னா இப்போ எல்லாருடைய டர்ன்.
ரேண்டமா நீங்க வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம் டேரக்டர் இல்ல உங்களுடைய பாருங்க, மெமரபிள் என்ன மொமெண்ட் பத்தி reaction பாத்தீங்களா அதுக்கு? ஆமா முன்னாடி என்ன விட உங்களுடைய மெமரபிள் மொமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம் எக்ஸ்க்ளூசிவா வித் டேரக்டர். அது அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் ஆஃபீஸ்க்கு வரேன்னு ஃபோன் பண்ணாரு. சரி வந்தாரா, உள்ள வந்து பார்த்தா இந்த முத்து படம் பார்த்துருக்கீங்களா, ஒருத்தர்கிட்ட கேட்பாரு போர்டை காமிச்சு, எங்கள் ஊர் கள்ளிப்பட்டி உங்கள் ஊர் அப்படின்னு சொன்னே ஒருத்தர் வருவார். ஒரு வேளை அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டேன். ஆள் வேறு பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருப்பார். இந்த பார்த்துருக்கீங்களா, துண்டு போட்டுருவார், அதெல்லாம் பெரிய பொட்டு வேறு வச்சுட்டு வர போல மந்திரவாதி மாதிரி இருப்பார். சொன்னாங்க கதையோலே இருக்காரு. ஆமா, அந்த கதையோன்னு கூப்பிடுவார். அவர் தான் தயாளன் அவர் பேர் நினைக்கிறேன், டைரக்டர் அவர். அப்படியா? தயாளன் நினைக்கிறேன். ஆமா, அவர் மாதிரியே இருந்தார். கொஞ்சம் இப்போ டை அடிச்சிருக்காரு வெள்ளை முடி, அப்போ கொஞ்சம் கருப்பு முடி வச்சிருந்தார். டை அடிச்சு வெள்ளை முடி ஆக்கிட்டாங்க. வந்து தந்திரா மூட்லயே வந்திருக்காரு. ஓகே, வந்துட்டு அவர் ஃபுல்லாக அந்த ஆளே வந்து கொஞ்சம் நம்பூதிரி மந்திரவாதி மாதிரி தான் வந்தார். ஒட்டெல்லாம் வச்சுட்டு. ஸோ நான் அது வரைக்கும் இந்த ஹாரர் ஸ்கிரிப்ட்லாம் பண்ணல, எனக்கும் ஆசை. சரி ஓகே, ஒரு ஆடு மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாட்டிச்சு பார்த்துக்கிட்டீங்களா? பார்த்துட்டேன் கவனிக்கல. நான் அதனால தான் மறுபடியும் நான் கவனிச்சுட்டு அவர் முழுசா முடிக்கணும்னு வெயிட் பண்ணேன். அதனால தான் சொன்னேன் ஆடு மறுபடியும் எடுத்து சொல்றது காரணம் அதுதான். சரி, ஜோக்ஸ் அபார்ட், பட் உண்மையாலுமே நல்ல ப்ரொடியூசர், நல்ல டேரக்டர். ஆக்சுவலி நாங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டார். அதனால அதாவது அவர் பேச்சை கேட்டாதான் அவர் நல்ல டேரக்டர் சொல்லுவாங்க. இல்லை, அவர் வந்து ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி என்னோட கதை இது, இன்னைக்கு இது சொல்லி அன்பு சொன்னதெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிலாம் நடந்துச்சா கொண்டுச்சான்னு அந்த ரெண்டும் ஏதாவது யோசிச்சுதா பார்த்தீங்களா? ஆமா, கரெக்டா அதோட சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆமா, இல்லை அவர் என்ன இப்படி கூட நம்ம டைரக்டர் இருந்திருப்பாரோ, ஒருவேளை நம்ம கிட்ட தான் அப்படி இருந்திருப்பாரு. அப்படி ஏதாவது அவங்க கிட்ட எப்படி இருந்தீங்க? யாரு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அது சரி, என்னடான்னு பார்த்தா அது ரெண்டும் அதுக்கு மேல ஒரே சிரிப்பு. என்ன டைரக்டரை பத்தி சொல்றாங்களே, ஜாலியா இல்லையான்னு ஒரு பொறாம வேற. டேரக்டர் இப்படி இருந்தாரு உங்ககிட்ட? அவங்க ரொம்ப காமான பர்சன். நீ அதை ஏமா இவ்வளவு காமா சொல்ற? நல்லா பிரைட்டா தான் அன்போட ரியாக்ஷன் கவனிச்சீங்கன்னா தெரியும். அன்போட ரியாக்ஷனை ஒரு தடவை கவனிங்க போதும். அது இல்ல, எனக்கு ஒரு தடவை மட்டும் ஒரு ஒன்ஸ் மோர் வந்து அன்போட ரியாக்ஷன். இது இவங்க சொன்னது, அவங்க சொன்னது டேரக்டர் ரொம்ப காமான ரியாக்ஷன். என்ன இது, எங்களெல்லாம் வந்து இப்படி இப்படி பேசுறாங்க, உங்களை மட்டும் நீங்க வச்சுக்கிறாங்க. அந்த ஒரு பவ்யமா ஒன்று எடுத்து ஹார்ட் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. ஃபீலிங் இருக்கட்டும். ஓகே ஸ்ரீ, நீங்க சொல்லுங்க. ஒர்க்கிங் வித் டைரக்டர் சார் அண்ட் தந்திரா. ஆக்சுவலி இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் எப்படி இருந்திருக்கு, செகண்ட் ஹாஃப்ல என் கூட எப்படி இருந்திருக்காருன்ட்டு. நான் வந்து அவர் சொன்ன மாதிரி எப்பவுமே பயபக்தியோட குருவா தான் பார்ப்பேன். அதனால என்ன சார், ஓகே சார். இப்போ என்ன காமெடி பீஸா பாக்குறீங்களா? இல்ல, நான் அப்படி பேசல சார். அவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா உரிமையா பேசுறாரு, என்கிட்ட அப்படி பேசலன்னு ஒரு வருத்தம். ஜாவா சுந்தரசன் நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னன்னா இப்போ இவங்க எல்லாம் சொன்னாங்க ஒண்ணு. ஸோ இவர் வந்து ஸ்பாட்ல இருக்க மாட்டாருன்னு அன்பு சொன்னாரு. ஒருவேளை இன்டென்ஸ் சீன் ஒண்ணு இருக்கு சொன்னாங்க படத்துல, ரொம்ப முக்கியமான ஒரு சீன் அப்படின்னா அது அவர் எப்படி டைரக்ட் பண்ணுவாருன்னு பார்க்கலாம். அவர் சும்மா ஃபன்னுக்காக அவர் சொல்றாரு. எல்லாம் இவரோட மொத்த இதுவுமே இவரோட கிரியேஷன் தானே சார். இவருக்கு 2 பார்ட் இருக்கு சார். ஒன்று டேரக்டர், இன்னொன்று தயாரிப்பாளர். டேரக்டரா இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு டெரர் பீஸோ போட்டு வருத்தி எடுத்து அந்த மாதிரிலாம் இல்லை. நடிகர்களாக அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் கொடுப்பாரு. நாங்களாம் என் போர்ஷன் எல்லாம் அந்த மாதிரி ஹாரர் அந்த மாதிரி கிடையாது. என்னோடது ஃபுல்லாக காமெடி போர்ஷன் தான். ஸோ இவர் ஒரு ஆல்ரெடி நிறைய படம் பண்ணவர், இவருக்கான விஷயம் இன்புட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான சுதந்திரத்தை கொடுத்து அந்த சீனை ரசித்து இது பண்ணுங்க சார்னு சொல்லி என்கரேஜ்மெண்ட் பண்ணி, ஆஸ் அ டைரக்டராக நல்ல சுதந்திரம், அங்கே என்கரேஜ்மெண்ட்டு, நாங்கள் போட்ட பஞ்சஸ்லாம் இது வச்சுக்கலாம் சார்னு சொல்கிறது போகிறது. ஒரு பக்கா ஒரு சாஃப்ட் நேச்சர்டு இது. ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பண்ணுங்க நல்லா இருக்கேன் பண்ணுங்க அப்படின்னு. பட் ஆக்ஷன் கட்டு மட்டும் காதில் விழாத மாதிரி தான். ஆக்ஷன் கட்டு அந்த மாதிரி ஏதோ சாந்தமாக இருந்து அது ஒரு அந்த சாந்த சொருவியாக தான் நான் இப்போ பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இவருக்குள்ளே இந்த இன்டர்வியூ ரிலேட்டடாக நிறைய இவரோட இப்போ ட்ராவல் பண்ணும்போது இவருக்குள்ளே இவ்வளோ பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கதான் இருப்பேன். நான் ஸ்பாட்டில் அதை பார்க்கல. ஸ்பாட்டில் அந்த டென்ஷன் இருக்கும்ல, இந்த படத்தை எடுத்து முடிக்க வேண்டிய போகிறது வருதுன்னு இருக்கு. 2 விஷயமான ரோல் வேற. அடுத்து ஒரு ப்ரொடியூசராக, அதனால் டேரக்டராக இஸ் ஸோ ஹம்பிள். படத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்ருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல சுதந்திரம் கொடுத்துருக்காரு. இடம்பொருள் பார்த்து சீனியர் ஜூனியர் இதை பார்த்து கொஞ்சம் ஏறி இறக்கி எதை அடக்கி வாசிக்கணுமோ எதை தட்டி தூக்கணுமோ எங்கே அதெல்லாம் ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு உண்டான விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் கிரேட் ஆஸ் அ டேரக்டர். அப்புறம் ப்ரொடியூசராக அதை விட கிரேட்டும்பேன். ஏன்னா இப்போ ஒரு சின்ன படம் எடுத்து அதை வெளியில் ரிலீஸுக்கு கொண்டு வரதுங்கிறது, ஒரு படம் எடுக்கிறதுங்கிறதே ஒரு 10 கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவுக்கு அவ்வளோ ப்ரெஷர்டு. ரிலீஸு அதை விட ப்ரெஷராக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரியான ப்ரெஷர்களை பார்த்தாங்கன்னா காணாமல் போயிருப்பாங்க, ஓடி போயிருப்பாங்க, இல்லை இந்த படத்தை ரிலீஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. இவர் எல்லாத்தையும் பொறுத்திருந்து
பயங்கர அது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது சகிச்சு இன்னைக்கு படத்தை கொண்டு வந்து சேர்த்து ப்ரொமோஷன் வரைக்கும் விடாமல் பண்ணிட்டு இருக்காரு. மனம் தளரவே இல்லை. ஸோ அது எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச 2 பார்ட்டில் எனக்கு ப்ரொடியூசர் பார்ட் தான் ரொம்ப என்ன அசத்தின பார்ட்டுன்னா நான் அதை தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒருக்க பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் சொன்ன மாதிரி பேசியா சார்? ஆமாம் சொன்னீங்களா வரும்போது கார்ல ஸோ சொன்னீங்க. அதனால் முடிஞ்சிச்சா? கலைக்கு அது அந்த விஷயத்தில் ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் ரியலாகவே ஒரு ப்ரே பண்ணிக்கிறேன்னா ஒரு படம் எடுக்கணும். இத்தனை பேருக்கான வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு படத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி இருக்குது, நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லர், நல்ல ஒரு மெசேஜ், புதுசாக ஒரு அமானுஷ்ய சக்திகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இந்த படத்தில் அழகாக அவர் சொல்லியிருக்கார். ஒரு டீசெண்டான ஜனரஞ்சகமான மக்கள் பார்க்குற ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரு. இதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பிரம்ம பயத்தனம் தான் இப்போ இருக்கிறது. கொண்டு வந்துட்டார். இந்த படம் உண்மையிலுமே நல்ல சிறப்பாக ஓடி ஒரு அமோகமாக இருக்கணும். இவர் நல்லா இருந்தாருன்னா நிறைய பேருக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது எல்லாம். சரி, இன்னும் நிறைய ஃபன் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிறைய படத்தை பற்றி சொன்னீங்க. நம்ம டீ பார்ட்டிக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் டீ பார்ட்டி. ஃபர்ஸ்ட் டீ நீங்களே சூஸ் பண்ணுங்க. நம்ம கிட்ட மின்ட் டீ இருக்கு, மசாலா டீ இருக்கு, செஞ்சா டீ இருக்கு, பிளாக் டீ இருக்கு, மாச்சா டீ இருக்கு, ginger tea. மாச்சா டீ. ஓகே, ரெகுலரா குடிப்பீங்களோ? லைட்டாக பிடிக்கும். ஓகே, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன வந்திருக்குன்னா தொட்டோடைன் எரேசர் வந்திருக்கு. ஓகேவா? இதை வச்சு யாரை அழிப்பீங்க? இல்ல 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 அவ்வளவு ஏங்க அப்படியே அழிப்பீங்க அந்த மாதிரி கேட்டுற போறாருன்னு. ஓகே, அவர் உடனே குஷி ஆயிட்டாரு. இதை விட்டாரு, என்ன பார்த்தாரு. ஓகே, எனக்கு என்னன்னா நீங்க ரொம்ப ஹாப்பியா நடிச்ச ஒரு சீன் இதை வந்து தந்திர ரிலீஸ் ஆகிறப்ப நான் தேட்டரில் பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஒரு சின்ன ஷார்ட்டாக கூட இருக்கலாம். அது எங்கேயாவது டைரக்டர் சார் டியூரேஷன் கருதி எரேஸ் பண்ணியிருப்பாரு. ஹாப்பியாக நடித்தேன். ஆக்சுவலி ஹாப்பியாக நடித்தேன், ஆனால் ஹாப்பியாக நடிக்கல. இதுலேயே வந்து நிறையா உள்குத்துக்கள் இருக்கு. அப்படி இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கு ஏதோ இவர் கூட பண்ண சீன்லாம் வந்து ஏன்னா நாங்கள் மீட் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் ஹாரர் பாட்டில் வந்துடும். செகண்ட் ஆஃப் நினைக்கிறேன் நம்ம மீட் பண்ணதில்ல. நான் சாம் சாரை வந்து மாமா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் சுவாமிநாதன் சார், அப்புறம் தர்ஷன், அவர் நான் அவங்களுக்குள்ளே தான் வந்து நிறைய இந்த காமெடி போர்ஷன்லாம் வந்து அங்கே தான் ஒரு ஒயின் ஷாப் சீக்வன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி நிலக்கட்டு சார் கேட்பாரு பையங்கம்மா அப்படின்னு கேட்டேன்னா அவன் கோயில் போயிருப்பான். இந்த 11 மணிக்கு எந்த கோயில் திறப்பாங்க அப்படின்னு கேட்டேன்னா இல்லைங்க 12 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு தான் போயிருக்கான். போய் லைன் நிற்குதான்னு கேளு அப்படின்பாங்க. ஆக்சுவலி ஃபோன் பண்ணி கேட்பேன், என்னப்பா லைன் ரொம்ப நிற்காதாப்பா? ஆமாம்மா இன்னும் திறக்கல கோயில், லைனெல்லாம் நிற்காது. அந்த சீன் வந்து ஃபேவரட், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஒயின் ஷாப் சீனு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு சீன் பண்ணோம். சின்ன சீன் தான் அது, குவார்ட்டரில் ஆரம்பிச்சது. அந்த சீன் சாயங்காலம் ஒரு ஃபுல்லு முடிஞ்சு அதுக்கப்புறம் மட்டையார் வரைக்கும் சீனு. இவர் போய் நான் மானிட்டில் உட்காருங்க, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டார் அவர். ஸோ ஓகே சசி சார், நீங்கள் சூஸ் பண்ணுங்க. என்னென்ன இருக்குது பேலன்ஸு? ஜிஞ்சர் டீ, மின்ட் டீ, மசாலா டீ, செஞ்சா டீ, பிளாக் டீ இருக்கு. இந்த ஜிஞ்சர் டீ. ஓகே, ஜிஞ்சர் டீக்குள்ளே உங்களுக்கு இருக்கிறது ஒட்டோடைன். என்னது பேட்டரியா? பேட்டரி அங்கே அவர் போட்டுவிடுங்க கொஞ்சம். ஓகே, நம்ம மைண்ட் வாய்ஸ் தான் வந்துங்க. இவர் மாட்டி விடலாம். இல்லைங்க, மைக்கு கேமரால பேட்டரியிலனால அங்கே இப்போ வந்து நம்ம டீம்லயே யார் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு ஆள், எப்போதுமே எனர்ஜியே குறையாதுப்பா அப்படின்னா அவர் யாரு? அவங்க யார்? அவரே தான். நீங்க தானா? இருங்க 2 நிமிஷம். நான் வந்து நீங்க ஒருத்தர் சொல்லணும், அதுக்கப்புறம் நான் உங்க கதைக்கு வரேன். அன்புக்கு வேற அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கேன் பாத்தீங்களா? பேட்டி எங்கேயோ போகுது. இதுக்குதான் நான் கேட்டது என்னன்னா யார் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, ரொம்ப சுறுசுறுப்பா, என்னை தவிர அவங்க என்னன்ட்டாங்க, என்னை தவிர சுறுசுறுப்பா ஆன் ஸ்கிரீன்னா வந்து அவர் கூட நான் வந்து இது பண்ணல, ஃப்ரேம்ல இல்ல, பட் அவர் தான் ஆஃப் ஸ்கிரீன்னா அவர் தான் டைரக்டர் சார் தான். ஆமா, ஓகே. ஸோ ஜாவா சுந்தரேசன், நீங்க சொன்ன மாதிரி தானேப்பா சொன்னேன். ஏன் உங்களுக்கு கோவம் வருது? இப்படி வச்சுக்கிறீங்க, போய் சொல்றாரா? அவரு சொல்ல வேண்டிய பொய்யை இவரு சொல்லிட்டாரா? அதான் பொய்னே நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க. அதுதான் நான் சொல்ல, நம்ம சொல்ல வேண்டியதாச்சு. ஓகே டைரக்டர் சார், நீங்க சொல்லுங்க. என்னோட டீம்ல என்ன அவருக்கு படத்துல யாரு சுறுசுறுப்பான ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஜாவா சுந்தரேசன். அதாவது காமெடிக்கு நல்ல ஆக்டிங், ஒரு எமோஷனல் கடைசியில் எல்லாம் பண்ணதுல சார். ஓகே, அழகா 2 கண்கள் மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு ஆன்சர். சூப்பர். அவங்களெல்லாம் ஏன் சொல்லலைன்னா அவங்க அந்த ஜென்ரேஷன் கேப்னு இருக்குல்ல, இவங்களுக்கு கொடுத்த ரோல்ஸ் எல்லாம் வேற வேற. அந்த இதில் அவங்க தனி, அதனால் அவங்கள சொல்லலையேன்னு நினைக்கக்கூடாது. அது ரேஞ்சே தனி. அது நீங்கள் சொல்லுங்கள்,
நம்ம டீம்லேயே யார் பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆள் அண்ட் ஒய்? ஓகே. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம், நான் டேரக்டர் சார் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார், ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ் அப்படின்னுவார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணால் டேரக்டும் பண்ணுவார், அதே டைமில் வந்து ஸ்கிரிப்டும் எழுதிட்டு இருப்பார், அதே டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் வந்து வேலையும் வாங்கிட்டு இருப்பார், அதே டைமு ஆர்டிஸ்ட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். பிகாஸ் ஒரு பெரிய மூவி நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் ரெஸ்பெக்டிவ் டீம் இருக்கும். ஸோ அவங்கவுங்க அந்த டீமை கரெக்டாக பார்த்துப்பாங்க, வேலையை பண்ணிப்பாங்க. டேரக்டருக்கு வந்து அந்த டென்ஷன் இருக்காது. அவர் வந்து சீன்ஸ் வாங்குவார், ஸோ இதை சொல்லுவார், ஆர்டிஸ்ட்டை மட்டும் தான் பேசுவாங்க, கேமராமேன்ட்டு கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அந்த ஒர்க் வாங்குவாங்க, முடிச்சுட்டு போவாங்க. பட் சின்ன படம் எடுக்கிற டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அவங்களாம் ரொம்ப இட்ஸ் லைக் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி நிறையா பெரிய பெரிய படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் சார் பார்த்தீங்கன்னா எப்படின்னா லைக் அவர் ஒன் மேன் ஆர்மி மாதிரி சொல்லலாம் சிம்பிளாக. ஏன்னா அங்கே இருக்க ஃபுல் ஒரு டீம், பிகாஸ் ஈஸ் நீங்கள் இனிஷியல் நம்ம சொன்ன மாதிரி கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி, ஈஸ் ஒன் மேன் ஆர்மி இந்த டாப். ஓகேவா? ஸோ அவர் கீழே இருக்க அந்த 100 பேரையும் வேலை வாங்கணும். ஓகேவா? யார் ஒரு ஆள் தப்பு பண்ணாலும் அன்றைக்கி ஷூட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்பராக ஸோ அந்தந்த எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எல்லாருமே இவருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நான் ஷூட்டிங்கில் நிறைய மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த மூவியில் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன்னா இவரை மட்டும்தான் நான் பார்ப்பேன். இப்படி ஓடுவார், இங்கே ஓடுவார், ஸ்க்ரீன் டேரக்டர் ஸ்க்ரீன் முன்னாடி மட்டும்தான் இருக்கேன். அங்கே என்ன சொல்கிறேன் சொல்லிடுவார், அங்கே ஸ்க்ரீன் அங்கே கேமராமேன் எடுத்துகிட்டு இருப்பார், இவர் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். ஓகேங்களா? ஸோ இங்கே சீன் கரெக்டாக வந்துச்சுன்னு தெரியல, மறுபடியும் வருவார், அதுக்கு அடுத்த சீன் ரெடி ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து லைக் ப்ரிவியூ பார்த்துட்டு இருப்பார். ஓகே சீன் கரெக்டாக இருக்குது, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப டெடிகேஷனாக ஒர்க் பண்ணார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் ஒன். நீங்கள் சொல்லுங்கள், எந்த டீ உங்களுக்கு வேணும்? மின்டி. மின்டியில் உங்களுக்கு இருக்கிறது அதெல்லாம் எடுத்து வச்சு வந்திருக்கிறது லவ். நல்ல வேலை நான் எல்லனோட லூசோ அப்படின்னு நினைச்சேன். அது மாதிரி லவ் இப்படித்தான் இருக்கும், இது இல்ல. இது வந்து இந்த ஏரியா லவ் இது. ஓகே, நாங்க வந்து தந்திரா படத்துல ஸ்ரீக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம்? தொல்லையை தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாடல் இல்லை ஒரு சீன்ஸு இல்லை ஏதாவது பேசுறது ரொமான்டிக்காக, ஏதாவது கவிதையா ஏதாவது ஒரு சீன் யோசிச்சா கூட வர மாட்டேங்குதா? ஓகே, ஸோ ஸ்ரீ நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இப்போ மசாலா டீ, செஞ்சா டீ, பிளாக் டீ. ஓகே, ஸோ இந்த மூவி கம்ப்ளீட்டாக பிளாக் மேஜிக் ஓரியன்டாக இருக்கிறதால நான் பிளாக் டீ சூஸ் பண்ணிக்கிறேன். அவர் தான் நான் சொன்னல ஆரம்பத்தில் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு, எங்கிட்டு போனாலும் கிச்சன் வந்துருன்ற மாதிரி படத்துக்குள்ளேயே தான் இருக்காரு அவரு. 1:1. ஓகே, 1:2 பிளாக் டீல உங்களுக்கு இருக்கிறது அல்வா. ஓகே, இந்த படத்துல கமிட் பண்றப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னடா இது நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அல்வா கிடைச்சிருக்கும். அது யார்கிட்ட இருந்து? ஓகே, நடிக்க தெரியும்னு சொல்லி நான் உள்ள வந்து அல்வா கொடுத்தேன். ஜாவா சுந்தரேசன் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டோரி வந்து அப்போ லைன் பை லைன் ஈச்சா எல்லாமே எனக்கு என்னோட வந்து நான் ஒரு அப்போ வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கேன். அந்த டைமுக்கு முடிச்சுப்பா ஜாப் ஜாயின் பண்ணப்போ. ஸோ ஒரு நான் வந்து ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு அழகான ஒரு பிராமின், எனக்கு ஒரு ஒய்ஃபு, ஸோ ஒரு அழகான ஃபேமிலியில் எப்படி வந்து நான் ஒரு அம்மாஞ்சியான ஒரு கேரக்டர், எனக்கு ஒய்ஃப் வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி கேரக்டர். ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு என்னை டியூன் பண்ணார். எனக்கு அப்படி அவர் பேசுகிற விதத்துலேயே நான் வந்து என்னை கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபுல்லாக த்ரூ அவுட் வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த தந்திரா மூவியில். ஓகேங்களா? ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு அவர் நரேட் பண்ண விதங்கள் எல்லாமே பிடிச்சிருந்தது. பட் அப்போ சொல்கிறப்ப என்ன சொன்னார்னா லைக் வந்து எனக்கு ஒரு ஓகே இதெல்லாம் உன்னோட சீன்ஸு ஓவரால் த்ரூ அவுட் இருக்குது, ஸோ ப்ளஸ் வந்து உனக்கு ஒரு சாங் வச்சுருக்கேன், அந்த சாங்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இப்போ நான் அவர் சொன்னப்போ வந்து அவர் நரேட் பண்ணுறப்போ ரொமான்டிக் ஒரு சீன்ஸில் வந்து நான் ரொம்ப ரொமான்ஸ் வந்து நானே இமேஜின் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் ஒரு ஆக்டர்னா ஒரு சீன்ஸை சொல்கிறாங்கன்னா அதை இமேஜின் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நானும் இமேஜின் பண்ணேன். ஸோ அதில் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், அதெல்லாம் நான் அப்படிலாம் இருக்குன்னு இமேஜின் பண்ணிட்டேன். ஸோ அதே அப்போ வந்து சாங்ஸ் படத்தில் வந்து எனக்கு ஒரு சாங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி இமேஜினேஷன்லேயே டான்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது டான்ஸோ ஆப்வியஸ்லி எப்படி இருந்தாலும் இருக்கும் ஓகேன்ட்டு நான் ஒரு மைண்ட் செட்டோட போயிட்டேன். ஸோ சீன் போன உடனேன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சீனு எனக்கு உங்களுக்கும் வைக்கிறாங்க, மார்னிங் வைக்கிறாங்க. ஸோ எனக்கு சொன்ன அந்த ரொமான்டிக் சீன்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது. நான் படித்தப்போ வந்து என்னோட ரொமான்டிக் சீன்ஸ் வேறு மாதிரி இருந்தது சார் சொன்னது. பட் அங்கே போனோன்னே பார்த்தோன்னா என்னை இங்கே உட்கார வச்சிட்டாங்க, அவங்கள அங்கே உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சீன்ஸில் வந்து எனக்கு ஹக் பண்ணிவிட்டு அதை சொல்லணும் அப்படின்னாங்க. ஆனால் அது வந்து இல்லை கொஞ்சம் எட்டிருந்தே நீ சொன்னால் போதும்ப்பா அப்படின்ட்டாரு. அப்போ ஒரு அளவுக்கு
ஓகேங்களா. ஸோ அப்புறம் நானும் சரி ஸ்டோரி போயிட்டு இருக்கேன், சரி நம்ம சாங்ஸ் வரும்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் படம் முடிய வரைக்கும் சாங்ஸே வரல எனக்கு. ஸோ அதில் ஒரு அல்வா கொடுத்தாரு சார் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஜாவா சுந்தரேசன், நீங்க டீ சூஸ் பண்ணுங்க. மசாலா டீ. ஆமா, ஆப்வியஸ்லி 2 தான் இருக்கு. நீங்க சூஸ் பண்றதுல தான் அடுத்து டேரக்டருக்கு அது மட்டும் தான் போகும். எப்பயுமே மசாலா டீ அது மட்டும்தான். மசாலா டீல என்ன இருக்குன்னா ஒட்டோடைன் பணம் மணி. ஓகேவா, அந்த கில்லி படத்துல வர மாதிரி 10 ரூபா பார்த்து செலவு பண்ணுங்க. ரொம்ப சிரிக்காதீங்க, க்ளோஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஜாவா சுந்தரேசன் பேர் வேற மாத்திருக்கீங்க. பேர் மாத்தினதுக்காக எவ்வளவு சம்பளம் எக்ஸ்ட்ரா வாங்குனீங்க? எவ்வளோ அழகான ஒரு பேமெண்ட்லாம் நீட்டாக சொன்ன டயத்தில் டான்னு போட்டார் இந்த படத்துக்காக. ஓகே, அதனால் இந்த படம் சார்ந்த ஒரு ஃபினான்ஷியல் விஷயத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி தான். ஆனால் பர்சனல் லைஃப்பில் எல்லாருக்கும் நிறையா நீ சம்பாதிச்சு முடிச்சுட்டு பணத்தால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் நிறையா சம்பாதிச்சு முடிச்சுட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக சம்பாதிக்காமல் இருக்க முடியல. பணம் வேண்டியிருக்கு. பணம் தேவை. ஆனால் அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்னை பொறுத்த மட்டும். அடிப்படையாக ஒரு பணம் தேவை, அதுக்கு நம்ம உழைக்கணும், ஓடணும், அதெல்லாம் இருக்கு. பணம் சந்தோஷத்தை தரும் தான். அதனால அதனால இல்லை பணத்தால் மட்டும் சந்தோஷம், பணத்தால் மட்டும் சந்தோஷம் இல்லை, பணத்தாலையும் சந்தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த படத்துல எனக்கு ஹாப்பி தான். நான் எடுத்த மசாலா டீக்கு அதை அந்த டீ சார்ந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். பணம் சார்ந்து வந்ததுக்கு பணம் அதுக்கு சொல்லிட்டேன். மசாலா டீயை செலக்ட் பண்ணணும் ஏன் பழிச்சுன்னு நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, இந்த படம் ஒரு நல்ல மசாலா படம். சூப்பருங்க, நைஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பணம் வந்ததுனால டேரக்டர் சார் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும் சார். அங்கே உட்காந்து என்ன டீ சொல்லுங்க. மிச்ச டீ தான். ஓகே சார், நான் அதை கேட்டுறேன் சார். இப்போ என்னன்னா இந்த ஒரு பணம் வந்துச்சு இல்லை சார், நீங்கள் வந்து டைரக்டரா ப்ரொடியூசர் கிட்ட, ப்ரொடியூசரும் நீங்கள் தான், உங்களே நீங்கள் பிரிச்சிங்க டபுள் ஆக்ஷனா. ப்ரொடியூசர் கிட்ட ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பீங்க. இப்போ கடைசியாக ஜெயிச்சது ப்ரொடியூசரா இல்லை டைரக்டரா? அந்த பட்ஜெட்குள்ளேயே முடிச்சிட்டாரா டைரக்டர், இல்லை ப்ரொடியூசருக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் இழுத்து விட்டாரா? எக்ஸ்ட்ரா பட்ஜெட் இழுத்து தான் விட்டார். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஒய் நடந்துச்சு சார், அதெல்லாம் நடக்கும். டைரக்டர் பண்ண அமக்கலம் தான். யாரால? டைரக்டர்னாலயா இல்லை? இல்லை, எல்லாமே என்னோட மிஸ்டேக். என்ன இப்படி சொல்லிட்டு பாருங்க. கண்டிப்பா என்னோட மிஸ்டேக் தான். அதில் அவங்கவுங்க சொன்ன பாட்டு அது அவங்கவுங்க சொன்ன பாட்டு க்ளீனாக பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டைம் மழைலாம் வந்துச்சு, ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஸோ அதனால எடுத்து சூஸ் பண்ண இடமும் அந்த மாதிரி இடம். ஸோ படத்துக்காக சூஸ் பண்ண டேஸ் வந்து முடிச்சிட்டிங்களா? செலக்ட் பண்ண டேஸ் இல்லை எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு? ஒரு 10 days எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 10 days. ஸோ அதில் தான் கொஞ்சம் அதான் நான் சொல்கிறேன், டோட்டலாக என்னோட மிஸ்டேக்குன்னு, மற்ற யாரோட மிஸ்டேக்குன்னு. சரி, மனுஷங்க அவரு. அவருக்கு கைத்தட்டல் கொடுங்க. அவர் பாருங்க ஃபுல்லாக இல்லை, அதுதான் கேப்டன் ஆஃப் த ஷிப். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவர் தான் ரியல் கேப்டன் ஆஃப் த ஷிப். ஓகே, லாஸ்ட் டீ உங்களுக்கு தான் சார். அதான் மிச்சம் டீ உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. மீந்து போனதா? அப்படிலாம் கிடையாதுங்க, நல்ல டீங்க. செஞ்சா டீ இருக்கு, எடுத்துடலாமா? ஓகே, எல்லாரும் எங்களை வச்சு செஞ்சாரு, அதனால செஞ்சா டீ. உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் சென்சார் டீ, டொட்டோடைன், என்னானு வெங்காயம். ஒரிக்க ஒன்றும் இல்லை, வரிக்க ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ஷூட்டிங்ல ரொம்ப எமோஷனலான டே. வெங்காயத்தை கட் பண்றப்ப கண்ணீர் வரும்ல, அந்த மாதிரி எமோஷனலான ஒரு டே ஒர்க்கிங் வித் திஸ் டீம் இன் தந்த்ரா. என்னை விட்டு எல்லா டெக்னீஷியனும் நடிகர்களும் போகிறப்ப நான் ரொம்ப எமோஷனல். இந்த லாஸ்ட் டேவா? கரெக்ட், எல்லாருக்கும் எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டே என்ன அதோட எஃபெக்ட் வந்து இப்போ நாங்கள் ப்ரெஸ் மீட் நடந்தப்ப அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் பேச வரல, எல்லாரையும் திருப்பி பார்த்த உடனே என்ன இப்போயாவது நல்லா பேசியிருக்கேன். அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சே வரல. ஓகே, அப்புறம் அந்த வெங்காயத்துக்கு வரணும்னா அடுத்தது அப்படி யாரும் என்னை வச்சு அப்படி நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கெல்லாம் இல்லை. அதேமாரி எங்கள் படத்தில் காமெடி இப்படி வரணும் சொல்லி நான் கொஞ்சம் எழுதியிருந்தேன். ஆனால் நீங்கள் ரொமான்ஸ் சீன்லாம் கொடுக்காம ஒருத்தரை மட்டும் இப்படி ஃபீல் பண்ண வச்சிட்டீங்களே சார். அதாம்மா சார், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. நாங்கள் வேணா உங்களோட ஆசையை நாங்கள் வேணா தீர்த்து வைக்கிறோம், நாங்கள் வேணா வேடிக்கை பார்க்குறோம், ஒரு சீன் வேணா வச்சிருவோம். அங்கேயே அதான் பண்ண போகிறோம். வச்சா நான் கேட்டேன் பட்டுன்னு வில்லனை மாதிரி தரும். ஓகே சார், முடிச்சிருங்க, அதை சொல்ல வந்தீங்க. ஸோ அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் ஓரளவு நான் தான் எழுதி வச்சு எடுத்துகிட்டு வருவேன். பட் அதை நல்லா ஆக்கி எங்களோட அதை இன்டர்வல் வரைக்கும் காமெடி சீன்ஸு அதுவும் சாரு நடித்ததில் எல்லா சீன்ஸும் எனக்கு இருந்து அங்கேயே ஸ்பாட்டில் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் எழுதி கொடுத்து அதை நல்லா ஆக்குனது சார் தான். ஏதாவது வெங்காயத்தை வச்சு அழ வைக்கிற சீனை சொன்னாங்க. அத எமோஷனலா வந்தீங்க, ஆனந்த கண்ணீர் நக்கிட்டீங்களா? அது ஹாப்பி டீர்ஸ் சொல்லிருக்காரு. அந்த அளவுக்கு
கொஞ்சம் ஸோ ஹெல்ப் அவருக்கு அது பண்ணணும். ஏன்னா நமக்கு அது ஷூட்டு அன்னைக்கு இது அவர் நிறைய இடம் போகிறாரு, நிறைய ஷூட் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் எனக்கு என்னன்ட்டு ஏதோ காஃபி டீயை வர வச்சுட்டு உட்காந்துட்டு அவர் சீன் வரப்போ பண்ணலாம் இல்லையா. அதுவும் நானும் புது டைரக்டர் வேறு, அப்படி ஒன்றும் பெருசு கிடையாது. அப்படி இருந்தும் அதுக்குள்ளே வந்து அந்த செஞ்சாங்க பாருங்கள், அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் ஆமாம், சொல்லும்போதே ஒரு டோனே சூப்பராக இருக்குங்க. ஹாப்பி டியர்ஸாக வந்து சொல்லிட்டாரு. நைஸ். அதனால தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது அவங்க எல்லாருமே ஹாப்பி டியர்ஸ் தான். யாரும் என் மனசை நோக்க. சூப்பர் சார். நைஸ்ங்க. பாருங்க ஒரு அன்பான ஆள்ல நீங்க எல்லாரும் இப்படி பண்ணிட்டீங்களேங்க. நீங்க நன்றி சொல்ல நீங்க எல்லாரும் நாங்க ஒரு அளவுக்கு கூடாதுங்க. நீங்க அவருக்கே நீங்க தெரியுது. தப்பிச்சுக்கிறீங்க சார். நான் தப்பிச்சுக்கவே கடைசி இல்லை. வரைக்கும் அவங்க பேசுறத சிரிச்சிட்டு எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணி கை தட்டிட்டு ஏய் கடைசியில் அவருக்கே தெரிஞ்சிச்சா. அப்பப்போ லைட்டா கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி வந்துட்டு நீங்க நான் மட்டும் கலாய்க்கவே தப்பிச்சுக்கிறீங்க. இல்லைங்க. நான் ரொம்ப சீரியஸான ஆர்டிஸ்ட். கேட்டாங்க நான் சிரிக்கிறது மட்டும்தான். நான் சீரியஸ் ஐயோ, ஆர்டிஸ்ட். இதுல இன்னொரு ஆளு தர்ஷன் நடிச்சிருக்காரு. அவராட்டி இன்னைக்கு வர முடியல. சித்தா படத்துல மெயின் வில்லன் நடிச்சார்ல, அவரும் பண்ண சீன் அதை விட கொடுமையா இருக்கும். கொடுமையா இருந்ததா? கொடுமையான ஐயோ அவர் அப்படியே சொல்றாரு. சரி சரி. இது வந்து எனக்கு ஒண்ணும் இல்ல ஆக்சுவலி. இல்ல கொடுமையா இருந்ததுன்னா என்னாட்டி ஸ்டாப் பண்ணவே முடியல. ஏன் அப்படி போயிட்டே இருந்துச்சு. கொடுமையா இருந்து அந்த வேர்டு இப்ப பாருங்க. கொடுமை. எதுவும் சொல்லன்னு சொல்லிட்டு அண்டர்லைன். எதுவும் சொல்லன்னு எடுத்து கொடுத்துருக்காரு. இப்ப புரியுதுங்களா? இவர் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நாய் ஆக்டிங் படத்துல வர மாதிரி கொடுத்தாரு. அவர்தான் main villain. என்ன ஆக்டிங் கொடுத்தாரு. நல்ல உண்மையில இவன் இதுல பிடிச்சாரு பாத்தீங்களா? இப்ப மாட்டினாரா? சசி சார் நீங்க தான் மெயின் வில்லன் சார். ஓகேவா? படத்துல மெயின் வில்லன் தான். அதான் அதே மாதிரி தான். இல்ல பட் நோ 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 இப்ப பிடிச்சேன்ல, அதுக்காக தான் சொன்ன அன்பு கொடுமைன்னு. சூப்பர். ஸோ படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ சின்னதாக வந்து ஒரு ஃபில் இன் த பிளாங்க் செக்மெண்ட் ஒன்று இருக்குது. நான் ஜென்ரலாக வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு அப்படின்னு ஒரு கேப் விட்டுருவேன். நல்லவன் சொல்லிக்கலாம், இல்லை என்ன வேணாலும் ஒரு வேர்ட் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ரேண்டமாக ஐ வில் பாஸ் கொஷின்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. ஓகேவா? ஓகே. நான் ஒரு டேஷ் வில்லன். நைஸ் ஆன்சர். ஏன் வழி? தனி வழியில் அது படத்தோட டைலாக். நீங்க ஏதாவது கொஞ்சம் அடிஷனலா முட்டு சந்து உங்க வழி வழியா? வழி 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 என் வழி மலையாளத்துல வழி அவங்களுக்கே தெரியாது. என் வழி தலை வலி. ஏங்க நம்மள ஒரு நிமிஷம். நீங்க சொல்லுவாரு இல்ல, ஒரு நிமிஷம். வலின்னு சொல்லாதீங்க, வழி. வழி வழி வலி நாங்க வேற மீனிங் மலையாளத்துல. அப்படியா? ஆமா. ஐயோ சாரி. அது ஏன் வேற மீனிங். அத சிரிக்கிறாங்க பாருங்க. என் வழி வழி வே வே ஏன் வே வாட் இஸ் யுவர் வே இன் யுவர் லைஃப்? ஸ்ட்ரைட் ஆன வழி. இல்ல இப்படி போனா தேங்க் யூ. ஏன் வழி நேர் வழி. நான் என்ன கேட்டாலும் ஸ்ட்ரெயிட் வே யூ டர்ன்ன்றாங்க. தேங்க் யூ so much. ஸோ அடுத்து ஐ லவ் மைசெல்ஃப். நைஸ். அவர் Super. ஸ்டூடெண்ட்ங்க. ஸ்ரீ ஸ்டூடெண்ட். சூப்பர் ஸ்ரீ. ஓகே. ஐ ஹேட் காஸ்ட் ரிலிஜன். நச்சுன்னு அடிச்சு முடிச்சிட்டாரு. என் வாழ்க்கையில சினிமா ஒரு அங்கமா பங்கமாங்கறாரு. உண்மையா? புண்ணியம். அழகா. நைஸ்ங்க. நைஸ் ஆன்சர். நான் அடிக்கடி இதை பண்ணுவேன். அது என்னது? எல்லாரும் வேடிக்கை பார்ப்பேன். ரசிகன். ரசிகன். அப்படியா? உண்மையாவே வா. அப்பப்போ பார்த்தா எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு இருந்தீங்க. இல்ல அது 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 அன்னியன் மாரி. ஓகே. ஸோ அன்பு என் வாழ்க்கை ஒரு பியூட்டிஃபுல் ஒன். நைஸ்ங்க. கரெக்டா. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் இது மட்டும்தான். அன்பு. அன்பு அன்பு இந்த அன்பா? இல்ல. இந்த அன்பு. இவர்தான்ப்பா இப்ப அவரு கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இவர்தான்ப்பா ஸ்கோர் பண்ணிருக்காரு. இல்லன்றது கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? அங்க பாருங்க, அங்க இருந்து ரிப்ளை வருது சம்பந்தமே இடத்துல. கிடையாது. சார், இல்ல. எதுக்கு உடனே திரும்பி ஆமா, என் பேர் அன்பு. இந்த பார்த்தேன். இவ்வளவு ஆக்ஷன் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு மட்டும்தான் அப்படின்னு இப்ப ஒண்ணு இல்ல, வேதமணி தான் நீங்க பாத்துக்கிட்டீங்களா? அப்படி கிடையாது. அன்புன்னு அப்படி திரும்பினாரு பாருங்க. இந்த ஆக்ஷன் என் படத்துல கூட நான் பார்க்கல. சார், அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இல்ல சார் அங்க. ஓகே. சூப்பர். நைஸ் ஆன்சர். ஓகே. எனக்கு கோவம் வந்தா நானா இருக்க மாட்டேன். நைஸ்ங்க. ஒரு பஞ்ச். என்ன நானா இருக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. டென்ஷன்ல ஏதோ நாள் பண்ணுவேன். ஏஞ்சி பக்கத்துல எல்லாத்தையும் அடிச்சு போட்டு உடைப்பீங்களா? ஆமா. சூப்பர். ஸோ நான் ஜாலியா இருந்தா இதை பண்ணுவேன். அடுத்தவனுக்கு காப்பு வைப்பேன். சார், எனக்கு தெரிஞ்சு இது வந்து சசி சார் தான். அவர் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டார். அவர் வந்து அவர் ஆமா. ஸ்கூல்ல ஒரு பையன் இருப்பான், நம்ம கூட இருப்பான், எல்லாத்தையும் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு பழைய போட்டுருவான். அதேதான். குஷியா குழந்தை மாதிரி குதிச்சு வருவேன் சார். எங்க சார்? வீட்டுல எங்க இருக்கணும், எந்த ஸ்பாட்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தா அங்க ஜாலியா இருந்தேன்னா கலகலன்னு அப்படியே அங்கே இங்கேயும் சுத்தி கித்தி அப்படியே ஓகே எனர்ஜியோட அப்படி பட் உங்க வீட்ல தான் குதிச்சு விளையாடுவீங்க. வீட்ல இருந்தா அங்க தாண்டறது இங்க தாண்டறது என்ன ஜூல போய் குதிப்பாரு.
அதனால ஓகே ஓகே சார், உங்களுக்குன்னே ஆர்டர்ல வந்திருக்கு சார். என் முதல் காதல் ஒரு வேற வழியே இல்ல 1987 அறியாம அவங்களுக்கு, இவருக்கு இல்ல. ஓகே. ஸோ நான் கடுப்பானா இந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுவேன் அப்படின்னா அது என்னது? தியானத்துல போய் உட்காந்துருவேன். செலவு பண்றது, செலவு செலவு. இப்போ நான் கடுப்பாயிடுச்சுன்னா போய் நல்லா பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இல்ல, நீங்களும் பிரியாணி சாப்பிடு. கடுப்பாச்சுன்னா நேரா கராட்டே கிளாஸ்ல போய் அந்த இது அடிக்கிறது தான். மத்தபடி செலவே பண்ண மாட்டேன். கடுப்பானது என்ன செலவு? கராத்தே கிளாஸ்க்கு என்ன ஃப்ரீயா அங்கேயும் போய் காசு இந்த ஸ்ட்ரெஸ் சீட்டு, ஸ்ட்ரெஸ் டிராவல், ஃப்ரெண்டை போய் பார்க்கறது, ஷேடோ பாக்ஸிங் இருக்கும்ல, ஷேடோ பாக்ஸிங் பண்ணும். ஃபுல்லா குத்துவீங்களா? கடுப்பானா அந்த ஆளை உள்ள வச்சு அது உள்ள வச்சு குத்துரும். ஸோ வந்து என்னதான் இருந்தாலும் நமக்கு எண்ட் ஆஃப் தி டே காப்பாற்றுறது இந்த ஃபுட்டு தான். இப்போ அதை வச்சு ஒரு செக்மெண்ட் வரும். இப்போ ஃபில் இன் த பிளாங்க் செக்மெண்ட் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. நல்ல ஆன்சர் பண்ணீங்க, நன்றி. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து திஸ் ஆர் தட், அதுவும் ஃபுட்டில் ஓகேவான ஒரு ஆப்ஷன் கேட்பேன் இதே ஆர்டரில். அதில் திஸ் ஆர் தட்டில் எது உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் சொல்லலாம். ரெண்டுமே ஃபேவரட் இருந்தாலும் அது ஒன்று சொல்லலாம். இப்போ குலாப் ஜாமுனா ஜாங்கிரியானா, குலாப் ஜாமுன் ரொம்ப அதிகமாக பிடிச்சா அதை சொல்லலாம். ஓகேவா? ஸோ அன்பு, பிரியாணி ஆர் பரோட்டா? பிரியாணி ஃபார் ஷூர். ஓகே. மீனா, பழைய சோறு ஆர் கூட்டாஞ்சோறு? கூட்டாஞ்சோறு மீன்ஸ் ஒன் வெசல் ஃபுல் ரைஸ் எல்லாம் இட்டுட்டு எல்லாம் ஐட்டம். ஓகே. பழைய சோறு ஆர் சட்டிச்சோறு? ಈ ಮಿಕ್ಸ್ ಇವಲ್ಲ ಸಾಂಬಾರು ರಸೋ பொதிச்சோறு. பொதிச்சோறு. ஓகே. நம்ம ஊர்ல கூட்டாஞ்சோறு, அவங்க ஊர்ல பொதிச்சோறு. ஓகேவா? ஓகே. மட்டன் பிரியாணி ஆர் சிக்கன் பிரியாணி? ஆல்வேஸ் சிக்கன். ஆல்வேஸ் சிக்கன். ஓகே, நைஸ். சோ ஜாவா சுந்தரேசன், பன்னீர் 65 ஆர் கோபி மஞ்சூரியன்? பன்னீர் 65. பன்னீர் 65. ஓகே, சூப்பர் சார். புளி சாதம் சாம்பார் சாதம் சார்? புளி சாதம். புளி சாதம். அவர ஃபேஸ் அந்த பிரகாசத்தை பாருங்க. புளி வந்துருச்சு அப்படி அந்த மாதிரி. ஓகே சார். ஃப்ரைட் ரைஸ் ஆர் நூடுல்ஸ்? வெஜ் ஃப்ரைட் ரைஸா வெஜ் நூடுல்ஸ்? அது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல கலத்தை சூஸ் பண்ணிருங்க, மேல அதுக்கு அப்புறம் டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். வெஜ் நூடுல்ஸ். நீங்களும் வெஜ்ஜா சார்? வெஜ் நூடுல்ஸ். ஓகே, சூப்பர். பரோட்டாக்கு சால்னாவா குருமாவா? சால்னா. சால்னா. ஆல்வேஸ் நம்ம ஆளுங்க. அவர் அன்பு பயங்கர கனெக்ஷன்ல இருக்காரு. ஓகே, முடிச்சுட்டு போனா அது ஷோ முடிச்சுட்டு போனா பிரியாணி வாங்கி தாங்க. ஓகேவா? ஓகே. இடியாப்பத்துக்கு கடலைக்கறியா ஆர் நான்வெஜ் கிரேவியா? நான்வெஜ் கிரேவி. கிரேவி. ஓகே. கடலைக்கறியா? அப்படியா? கடலைக்கறி வந்து புட்டுக்கு தான் வைப்பாங்க அங்க சார். நானே வந்து லாங்குவேஜ் புரியாம இப்பதான் கேரளாக்கு டிராவல் பண்ணி அங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு யோசிச்சு சொன்னேன். ஏன் சார் இப்ப என்னைய போட்டு தலைக்கிறீங்க? யாரோ ஒரு ஆள் மாட்டணும்ல. நிச்சயம். ஓகே, சூப்பர். வாங்க 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 அங்க. சார் என்னைய போட்டு ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு. சாரி சார், தப்பா சொல்றேன். இல்ல நீங்க தப்பா சொல்றேன். அவன் செத்துட்டான். இல்ல புன்னைய மன்னன். அவன் செத்து இல்ல புன்னைய மன்னன் சொன்னாங்க சார். இதுக்கு அடுத்து ஒண்ணுமே கிடையாது. ஓகே சார். பீஸா ஆர் பர்கர்? பீஸா. ஓகே சார். பொரி உருண்டை ஆர் எள்ளு உருண்டை? எள்ளு உருண்டை. அங்க பாருங்க, அவர் எள்ளு உருண்டைக்கு இவ்வளோ எள்ளு சாப்பிட்டா இளமையா இருக்கலாம் சார். எள்ளு இளமைக்கான ஒரு விஷயம். ஜென்ரலாகவே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் கடலை மிட்டாய் சாப்பிடுவாங்க. நான் எள்ளு மிட்டாய் சாப்பிடுவேன். எள்ளு மிட்டாய். ஓகே. 65 ஆர் கோலா உருண்டை சார்? 65. 65. எப்பவுமே 65யா? எப்பவும் இல்ல, கிடைக்கிற அன்னைக்கு தான் 65. என்னங்க? கிடைக்கிறப்ப தான் 65. அதான் அவர் சொல்லிட்டாரு, கிடைக்கிறப்ப அந்த மொமெண்ட் அப்ப 65. ஆனால் இன்னைக்கு வரும்போது நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு வந்தோம் சார். பரோட்டா செய்யுன்னு ஏதோ சொல்லிட்டு நான் நான்வெஜ் இல்லை வெஜ்ஜு தான், எல்லாரும் வெஜ்ஜு சாப்பிடுங்க பண்ணாரு. நாங்களா நோ அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட்டோம்ல. எனக்கு ஒரு சிக்கன் அப்படின்றாரா? எனக்கும் ஒண்ணு. அதானே. அது என்ன காரணம்? பில்லு நான் தான் கொடுத்தேன். ஆமா, பின்ன ப்ரொடியூசர் கொடுக்காம ஏதோ வெஜ்ஜுன்னா கொஞ்சம் குறையும்ல. ஆமா, அதுக்காக சொல்லி பார்த்தேன். எல்லாம் யாரு கேட்கல, அப்புறம் நம்மள டெம்ப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம மட்டும் எப்படி? சாரி சார், நான் மட்டும் வைக்கல சார் அவருக்கு செலவு. ஏன் சார்? ஏன்னா ஒரு பாசம் வாங்கிட்டாரு. பார்சல் வரைக்கும் இருந்து நம்ம எல்லாருக்காகவும் கடைசியா ஒண்ணு போட்டாரு. பார்சல் அவர்தான் வாங்கிட்டு போனாரு. ஐஸ்கிரீம் நான் வந்து நானும் இவரும் தனியா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாரு. நான் வந்து ஐஸ்கிரீம் மட்டும் ஒரு எங்க சிக்கன் பிரியாணி 250 ரூபா, அந்த ஐஸ்கிரீம் 350 ரூபா. அது 60 ரூபாடா. ஓகே சார், அழகா இந்த செக்மெண்ட் ப்ளே பண்ணீங்க. நீங்க சொன்னதை பார்த்து எனக்கு பயங்கரமா டெம்ப்ட் ஆயிடுச்சு. முடிச்சு ப்ரொடியூசர் சாரே வாங்கி கொடுத்துரு. ஆக்சுவலா எங்களெல்லாம் பார்த்து பண்றதை பார்த்தா இவர் மேல உங்களுக்கு அதிக மதிப்பு வந்திருக்குமே. ஆமா, கண்டிப்பா. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, இந்த 65 மேட்டர்ல தெரிஞ்சிருச்சு. அவர் கூட்டிட்டு போய் இன்னைக்கு ஓகே ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்காக வந்து டுவர்ட்ஸ் நம்மளுடைய ஃபேர்வெல்க்கு வந்துட்டோம். சாய் வித் செலிபிரிட்டி ஃபேர்வெல். ஸோ உங்களுடைய ஒரு மெமரபுளாக நாங்கள் நம்மளுடைய ஷோவில் உங்களுடைய ஆட்டோகிராஃப் வந்து வாங்கி வச்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். எங்களுடைய டீ கப் ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு போனதுக்கு மெமரபுளாக
உங்களுடைய சிக்னேச்சரை ஆட்டோகிராஃபா இதில் போடுங்க 1 by 1. ஒயிட் போர்டு மார்க்கர் தானே அடிச்சுட்டு அடுத்த கப்பு வேற சோப்பு இல்ல கப்பாங்க இல்ல சார் அதுல கிரீன் தெரியுது. இல்ல அது கலைச்சிருவாங்க ரப்பர் வச்சு. ஆல்ரெடி ரப்பர் வச்சிருக்காங்க அவங்க. இல்ல அங்க இருக்க கப்பை நாங்க வச்சிருப்போம் சார் பத்திரமா. அங்கிட்ட ஒரு செட் இருக்கு. சிறப்பு. அப்போ இது ஒன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவான்னு கேட்காதீங்க. தந்திரா படத்தினுடைய டீம் இல்ல இது நிஜமாலுமே நீங்க வச்சு காட்டுறது கொள்றது எங்க சைன் ஆக்சுவலா இதான் தந்திரா மாரி இருக்கு. இதான் தந்திரா மாதிரி இருக்கா. ஓகே, தந்திரா படத்தினுடைய டீம் அழகா அவங்களுடைய ஆட்டோகிராஃபை போட்டு முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்களுடைய மக்களுக்காக ஸோ இந்த படத்தை வந்து இப்போ நீங்கள் வந்து என்னை விட்டுருங்க, ஒரு ஆங்கராக விட்டுருங்க, நான் ஒரு ஆடியன்ஸாக வரேன், நான் ஏன் இந்த படம் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு என்ன சொல்கிறது, ஹாரர் ஃபிலிம் இருக்குது, த்ரில்லர் ஃபிலிம் இருக்குது. இது எப்படின்னா இந்த பிளாக் மேஜிக் வச்சு தமிழில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தேட்டர் போய் அது இல்லாமல் இந்த மியூசிக் ப்ளஸ் ஹாரர் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதுக்காக பார்க்கலாம். சூப்பருங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப அழகாக பயங்கர என்டர்டெயினாக எனக்கு வந்து இப்போ உங்களை மிஸ் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஷோடைய இந்த ஒரு நிறைவுக்கு அப்புறமா சரி இவ்வளோ நேரம் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்களே அவங்கள மிஸ் பண்ணுறோன்னு கண்டிப்பாக மக்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங்.